பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக மீண்டும் இணைந்தது. சென்னை கிண்டியில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, எடப்பாடி பழனிசாமியின் சீரிய தலைமையின் கீழ் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கப் போவதாக அறிவித்தார். பாஜகவுடன் கூட்டணியில் இணைவதற்கு அதிமுக சார்பில் எந்தவொரு நிபந்தனையும் விதிக்கப்படவில்லை என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். கூட்டணியில் ஒத்த கருத்துள்ள பிற கட்சிகளும் இடம்பெறும் என்றவர், சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள், அமைச்சரவையில் பங்கு பற்றி தற்போது பேசவில்லை என்றார். அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது என மத்திய அமைச்சர் அமித் ஷா விளக்கம் அளித்துள்ளார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் அதிமுக கூட்டணியில் OPS, டிடிவி தினகரன் நிலை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு இவ்வாறு பதிலளித்தார். ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் போன்ற பிரச்சினைகளை திசை திருப்பவே தொகுதி மறுவரையறை மும்மொழி கொள்கையை திமுக எழுப்புவதாக அமித் ஷா குற்றம் சாட்டினார். கிண்டியில் பேட்டியளித்த அவரிடம் நீட் விலக்கு விவகாரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியின் நிலைப்பாடு பற்றி கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் அதற்கு நேரடியாக பதில் கூறாமல் சுற்றி வளைத்து சமாளித்தார். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு நயினார் நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்தார். அண்ணாமலை, எல் முருகன், வானதி சீனிவாசன், H ராஜா முன்னிலையில் கமலாலயத்தில் தனது விருப்ப மனுவை வழங்கினார். தலைவர் பதவிக்கு போட்டியாக இருந்த அனைவரும் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்ததால் அவர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வாகிறார். பாஜகவின் மாநில தலைவர் பதவிக்கான தகுதியில் நயினார் நாகேந்திரனுக்கு சிறப்பு தளர்வு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் பதவிக்கு 10 ஆண்டு அடிப்படை உறுப்பினர் தகுதி கட்டாயம் என்ற நிலையில் தேசிய தலைமையிடம் சிறப்பு அனுமதி பெற்று நயினார் நாகேந்திரன் விருப்ப மனுவை தாக்கல் செய்ததாக சொல்லப்படுகிறது. பாஜகவின் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட நயினார் நாகேந்திரனை தொடர்ந்து மேலும் ஒருவர் மனுவுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மனுவுடன் வந்தவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோபம் கொண்டு பார்க்க அண்ணாமலை உள்ளிட்டோர் அவரை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றனர். சென்னை கமலாலயத்தில் தனது ஆதரவாளர்களுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்தினார். தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான பணிகளை ஒப்படைப்பது குறித்து மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது உணர்ச்சி வசப்பட்ட தனது தொண்டர்களை அவர் அமைதிப்படுத்தினார். குமரி அனந்தன் மறைவை ஒட்டி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள தமிழிசை வீட்டிற்கு நேரில் சென்று மத்திய அமைச்சர் அமித் ஷா தமிழிசை சவுந்தரராஜருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உடனிருந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு எதிராக சென்னை மயிலாப்பூர் டாக்டர் அம்பேத்கர் பாலம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கருப்பு பலூன்களை வானில் பறக்கவிட்டு அமித் ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சர்ச்சை பேச்சை அடுத்து அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவியை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பறித்தார். திமுகவில் பொன்முடி வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிய முதலமைச்சர் அவருக்கு பதிலாக MP திருச்சி சிவாவுக்கு அப்பதவியை வழங்கினார். ஆபாச பேச்சால் கட்சி பதவியை இழந்த அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வருத்தம் தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் வைத்து முதலமைச்சரை சந்தித்த அவர் தாம் பேசியது குறித்து விளக்கம் அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 70,000 நெருங்கி புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,480 ரூபாய் உயர்ந்து 69,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 185 ரூபாய் உயர்ந்து 8,745 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பயன்பாடற்ற நகைகளை உருக்கி தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்த பத்திரங்களை கோவில்களின் அறக்காவலர் குழு தலைவர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 116 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டடங்கள் மற்றும் வகுப்பறைகளை காணொலி மூலம் திறந்து வைத்தார்.
எங்கும் எதிலும் ஊழல் என குறைகள் மட்டுமே நிறைவாக இருக்கும் ஒரு அவல ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். குறைகளை நன்கு உணர்ந்து கொண்டதால் தான் இவைகளை திசை திருப்ப வரிசையாக நாடகங்களை அரங்கேற்றுவதாக முதலமைச்சரை கடுமையாக விமர்சித்தார். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸை மூத்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மீண்டும் இணைந்து பாமக வலிமையாக செயல்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அருண் நேரு ஆகியோருக்கு மோசடியில் முக்கிய பங்கிருப்பதாகவும் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளது. அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் லேசான நெஞ்சுவலி காரணமாக சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீடு, அலுவலகங்களில் நடந்த சோதனை தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் லேசான நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நெஞ்சுவலி காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வியாழக்கிழமை இரவு வீட்டில் இருந்தபோது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தனது பதவிக்காலத்தில் 50வது முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி 3880 கோடி ரூபாய் மதிப்பிலான 44 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். கிராமப்புற மேம்பாட்டை மையமாக கொண்ட 130 குடிநீர் திட்டங்கள், 100 புதிய அங்கன்வாடி மையங்கள், 356 நூலகங்கள், பிந்த்ராவில் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளிட்ட திட்டங்களை பிரதமர் மோடி திறந்து வைத்து அடிக்கல் நாட்டினார். 2008 மும்பை தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான தாகூர் ராணாவை அமெரிக்க அதிகாரிகள் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. கலிபோர்னியாவில் அமெரிக்க மார்ஷல்கள் ராணாவை இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் ராணாவின் கால்கள் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு காணப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கிஸ்த்வாரில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மீண்டும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. கிஸ்த்வார் வனப்பகுதியில் கூட்டு தேடுதல் குழு நடத்திய தாக்குதலில் ஒரு பயங்கரவாதி சுட்டு கொலை செய்யப்பட்டான். இதையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானில் நடக்கும் சீக்கிய விழாவில் பங்கேற்க 50 ஆண்டுகளில் முதன்முறையாக சீக்கிய யாத்ரீகர்களுக்கு 6751 விசாக்களை பாகிஸ்தான் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நடக்கும் பைசாகி விழாவில் பங்கேற்க வழக்கமாக 3000 சீக்கியர்களுக்கு மட்டுமே விசா வழங்கும் பாகிஸ்தான் இந்த முறை கூடுதலாக விசாக்களை வழங்கியுள்ளது. கடந்த நிதியாண்டில் 9 கோடியே 19 லட்சம் பேர் வருமான வரி தாக்கல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இவற்றில் கடந்த மாதம் 31ஆம் தேதி நிலவரப்படி 8.64 கோடி வருமான வரி தாக்கல்கள் வெரிஃபை செய்யப்பட்டன. ரீஃபண்டை பொறுத்தவரை மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி 4,35,008 கோடி ரூபாய் திரும்ப வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை மட்டும் விசாரிப்பதற்காக 33 காவல் நிலையங்கள் மாநிலம் முழுவதும் செயல்படும் என கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த காவல் நிலையங்கள் அம்பேத்கர் ஜெயந்தியான ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காதல் மனைவி இறந்த துக்கத்தில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஹேமா என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாரடைப்பால் உயிரிழந்தார். இதனால் நீண்ட நாட்களாக கவலையில் இருந்த உதய் சுவற்றில் ஐ லவ் யூ ஹேமா என ரத்தத்தில் எழுதி வைத்துவிட்டு விபரீத முடிவில் ஈடுபட்டார். உத்தரப்பிரதேசத்தில் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டதாக நாடகமாடிய பெண்ணையும் அவருக்கு உதவிய மருத்துவர் மற்றும் மருத்துவ ஊழியரையும் போலீசார் கைது செய்தனர். பரேலியைச் சேர்ந்த பெண் உள்ளூர் மக்கள் பிரதிநிதி மற்றும் அவரது மகனை சிக்க வைப்பதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பூங்காவின் வெளியே ஸ்கூட்டரில் அமர்ந்திருந்த ஜோடியை 5 பேர் கொண்ட கும்பல் மிரட்டி தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆரஞ்சு நிற டி-ஷர்ட் அணிந்த ஆணும் புர்கா அணிந்த பெண்ணும் ஸ்கூட்டரில் அமர்ந்திருந்த போது அங்கு வந்த கும்பல் வாக்குவாதம் செய்து தாக்குதலில் ஈடுபட்டது குறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதே சமயம் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. பள்ளியிலேயே ஆதார் பதிவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. ஒட்டுமொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் 70% பேருக்கு புதிய ஆதார் பதிவு மற்றும் புதுப்பித்தல் பணி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளை பழைய பெயரையே கொண்டு உச்சரித்து விட்டதாக கூறி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவித்தார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த அளவிற்கு வருந்தியிருப்பார் என்பது தனக்கு தெரியும் என்றும் இனி இத்தகைய நிகழ்வு நிகழாது என்றும் உறுதியளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணம் கைகூடவில்லை என்றால் புதிய கட்சியை தொடங்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தில் புதிய கட்சி பெயரை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி தலைவர் நெல்லை முபாரக் திடீரென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினார். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இதற்காக முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக சென்னையில் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் அருகில் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பேசிய பள்ளிவாசல் நிர்வாக குழு உறுப்பினர் ஷாகுல் ஹமீத், சர்வாதிகார அரசுக்கு தாங்கள் அடிபணிய மாட்டோம் என்றார். தமிழகத்தில் அரசு திட்டங்களுக்கு கையகப்படுத்திய நிலங்களுக்கு இழப்பீடாக 806 கோடி ரூபாய் வழங்க வேண்டியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. ராணிப்பேட்டையில் பெல் நிறுவன ஆலை அமைக்க கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு இழப்பீடு வழங்க கோரி சேட்டு, சந்திரசேகர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பூ பெய்திய மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து தேர்வெழுத வைத்த சம்பவத்தில் சித் பவானந்தா பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து திமிர்த்தனத்துடன் செயல்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. நெகமம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுத்த நிலையில் பள்ளி நிர்வாகம் தரப்பில் யாரும் வரவில்லை என கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கோவிலம்பாக்கத்தில் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை 5 நிமிடங்களில் காலி செய்த மக்கள் பந்தலில் தொங்கவிடப்பட்ட பழங்களை போட்டி போட்டுக் கொண்டு பறித்துச் சென்றனர். தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர் வளர்மதி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, கிர்னி, வெள்ளரி, மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். விழுப்புரம் பவர் ஹவுஸ் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி அதிகாரிகள் கோவிலை இடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது 6 தலைமுறைகளாக வழிபட்டு வரும் கோவிலை இடிக்கக்கூடாது என மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சென்னையில் 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்து வந்த வேன் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஒப்பந்த வேன் மூலம் பள்ளிக்கு சென்று வந்த சிறுமியிடம் நெருங்கி பழகிய ஓட்டுநர் வீட்டில் ஆள் இல்லாத நேரம் அத்துமீறி உள்ளே நுழைந்து ஆபாச புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. உத்திர திருவிழாவால் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பங்குனி உத்திர திருவிழாவை தங்களது குலதெய்வமான அய்யனார் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக கோவிலுக்கு படையெடுத்தனர்.
துபாயில் உள்ள ராணுவ வீரர் கென்னடி நினைவிடத்தில் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவு ராணுவ வீரர்கள் சிறப்பு மரியாதை செலுத்தினர். 20 ராணுவ வீரர்கள் துப்பாக்கி ஏந்தி வீர வணக்கம் செலுத்தி தேசிய கொடியேற்றி கென்னடி படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் கென்னடி குடும்பத்தினர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். நெல்லையில் கர்ப்பிணிகளுக்கு காலாவதியான பொருட்கள் வழங்கிய விவகாரத்தில் மருத்துவ பணியாளர்கள் 3 பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்பட்ட ஊட்டச்சத்து பெட்டகத்தில் காலாவதியான நெய், பேரிச்சம்பழம் போன்றவை இருந்ததாக அதன் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையானது. தூத்துக்குடி லூர்தம்மாள்புரம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் புகுந்து கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் புகுந்த விக்னேஷ் என்ற இளைஞர் இரவு பணியில் இருந்த செவிலியரின் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. சென்னை வில்லிவாக்கத்தில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் மற்றும் லேப் டெக்னீஷியன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இருவருக்கும் போதைப்பொருள் விற்பனை செய்த மேலும் 2 போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் அடகு கடையில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்த சென்னையைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த ஒரு போலி நகை, கார் மற்றும் 1,20,000 ரூபாய் ரொக்கத்தையும் பறிமுதல் செய்தனர். மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பேசுவதாக கூறி ஊராட்சி செயலாளர்களிடம் பணம் மோசடி செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தனது மனைவிக்கு உடல் நலம் சரியில்லை என கூறி 5,000 ரூபாய் பணம் கேட்டு மோசடி செய்துள்ளார். இதுபோன்று 30க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்களுக்கு அழைப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள KSR கல்வி நிறுவனத்தில் படிக்கும் ஒரு மாணவனை அரிவாளால் வெட்ட முயன்ற மற்றொரு மாணவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பரணிதரன் கல்லூரி வளாகத்திற்குள் கையில் அரிவாளை எடுத்துக்கொண்டு ரிஸ்வானை வெட்ட ஓடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அளித்த புகாரில் பரணிதரனை போலீசார் கைது செய்தனர். தேனியில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் வியாபாரியின் வீட்டிற்குள் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரை போலீசார் கைது செய்தனர். தமுக மாவட்ட செயலாளர் தில் பிரசாத் உள்ளிட்ட 9 பேர் முத்துகிருஷ்ணன் என்பவரது வீட்டிற்குள் புகுந்து பணம் கேட்டு மிரட்டியதோடு அவரது வாகனங்களை கடத்திச் சென்றனர். சென்னை தீநகரில் கட்டடக் கழிவு தலையில் விழுந்து பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்தவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தமிழக அரசு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக 10 மாடி கட்டடம் தீநகரில் உள்ள தாமஸ் சாலையில் கட்டப்பட்டு வருகிறது. இதில் வேலை செய்து வந்த ரமேஷின் தலையில் கட்டடக் கழிவுகள் விழுந்தன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின்சார பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மின் கசிவு காரணமாக பைக் திடீரென தீப்பற்றி எரிந்து அதிகளவு புகை கிளம்பியது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். 2008 மும்பை தாக்குதலுக்கு நீதி பெறும் இந்தியாவின் தொடர் முயற்சிக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரோஸ் தெரிவித்தார். வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த டாமி ப்ரோஸ் மும்பை தாக்குதலின் தீவிரத்தை மக்கள் மறந்துவிடக் கூடாது என்றும் அதற்காக அவனுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அங்கிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 125% வரி விதிக்கப் போவதாக சீனா அதிரடியாக அறிவித்திருக்கிறது. பல நாடுகளின் மீது பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவற்றுக்கு 90 நாள் இடைவெளி அறிவித்துவிட்டு சீன இறக்குமதிக்கு மட்டும் 145% வரியை விதிப்பதாக அறிவித்திருந்தார். சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் 145% வரி விதித்திருப்பதை தொடர்ந்து இரு நாட்டு வர்த்தக உறவுகள் மோசமடைந்து அதன் ஒரு பகுதியாக எலான் மஸ்கின் டெஸ்லா கார்களின் இறக்குமதியை சீனா நிறுத்தி வைத்திருக்கிறது. இதனால் டிரம்புக்கு நெருக்கமானவரான எலான் மஸ்கிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தக இழப்பு ஏற்பட்டுள்ளது.
அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதீதமான வரி விதிப்பால் சர்வதேச வர்த்தகமும் சுதந்திரமான வர்த்தக நடைமுறைகளும் நசுக்கப்படும் என சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் தெரிவித்துள்ளார். டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் நண்பர்கள் விரோதிகளாக மாறுவார்கள் என அவர் அச்சம் தெரிவித்தார். கரிபியன் தீவில் உள்ள கேளிக்கை விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 221 உயர்ந்தது. சாண்டோ டொமிங்கோ பகுதியில் ஜெட் செட் எனும் கேளிக்கை விடுதியில் கடந்த திங்கட்கிழமை இசை கச்சேரி நடைபெற்ற போது ஏராளமானோர் கூடியிருந்தனர். அப்போது திடீரென கேளிக்கை விடுதியின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. ஆப்கானிஸ்தானில் ஸ்டைலாக முடிவெட்டிய இளைஞர்கள் மற்றும் சிகை அலங்கார கலைஞர்களை தலிபான் அறநெறி காவலர்கள் கைது செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. மேலும் ரமலான் புனித மாதத்தில் மசூதிக்கு வருவதை புறக்கணித்தவர்களும் கைது செய்யப்பட்டனர். தலிபான் அரசின் அறநெறி காவலர்களின் செயலுக்கு ஐநா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பிரேசில் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் தங்கள் நில உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என கூறி அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரேசிலின் 1988 அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மூதாதையர் நிலங்களுக்கான உரிமைகளை மீறுவதாக கூறும் 2023 பண்ணை லாபி சட்டம் தொடர்பான சர்ச்சைகளால் பழங்குடியின மக்கள் போராட்டம் நடத்தும் சூழலுக்கு தள்ளப்பட்டனர். அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல துரித உணவகங்களில் ஒன்றான KFC நிறுவனம் தனது ஃப்ரைடு சிக்கன் பிளேவரிலேயே டூத் பேஸ்டை தயாரித்துள்ளது. இந்த பேஸ்டின் சுவை சிக்கனின் மொறு தோலை கடிக்கும் போது வெளிவரும் எண்ணெய் மசாலாவினை ஒத்திருப்பதாக அதனை பயன்படுத்திய யூடியூபர் ஒருவர் விமர்சித்துள்ளார். IPL தொடரில் விளையாடுவதற்காக பாகிஸ்தான் சூப்பர் லீகில் தேர்வாகி பின்னர் விலகிய தென்னாப்பிரிக்க வீரர் கார்பின் போஷுக்கு PSL தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஓராண்டு காலம் தடை விதித்தது. நடப்பு IPL தொடரில் மும்பை அணியில் இடம்பெற்றிருந்த லிசார்ட் வில்லியம்ஸ் காயம் காரணமாக விலகியதால் அவருக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க வீரர் கார்பின் போஷ் சேர்க்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள 6 இடங்களில் செயல்படும் முதன்மை நிலை விளையாட்டு மையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் வெளியாகியுள்ளது. இதில் சேர விரும்பும் 13 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் www.sdat.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்பும் நபர்களை கண்டித்து நடிகை த்ரிஷா காட்டமான பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் சமூக ஊடகங்களில் உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை பற்றிய முட்டாள்தனமான விஷயங்களை பதிவிடும் டாக்ஸிக் மக்களே, நீங்கள் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறீர்கள், நன்றாக தூங்குகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். உண்மையில் பெயர் தெரியாத கோழைகள் என்று குறிப்பிட்டு உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் மூலமாக சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் திரளான பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி 6 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தும் சாமி தரிசனம் செய்த நிலையில் முகூர்த்த தினம் என்பதால் திருமணங்களும் நடைபெற்றன. மூன்றாம் படை வீடான பழனியில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக தேர் பவனியை காண காலை முதலே கோவிலுக்கு வர தொடங்கிய பக்தர்கள் மலையடி வாரத்தில் காவடி எடுத்து ஆடினர். மேலும் சிலர் பால்குடம் எடுத்து வந்து மலையேறி சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமி மலையில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தீபம் ஏற்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஐந்தாம் படை வீடாக போற்றப்படும் திருத்தணியில் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சரவண பொய்கையில் இருந்து பக்தர்கள் பால்குடமும் எடுத்து வந்தனர். பழமுதிர்ச்சோலையில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகனுக்கு பால், தயிர், சந்தனம், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சோலைமலை மண்டபத்தில் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளிய முருகனை வரிசையில் நின்று பக்தர்கள் வழிபட்டனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தங்க தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி தங்கத்தேரில் உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.